வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பனாரஸ் சாரி பற்றி பார்க்க போகிறோம். பனாரஸ் சாரியும் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் இதையும் வந்து நிறைய பேர் ஒரு சேஞ்சுக்கு கேட்குறாங்க. அண்ட் பனாரஸ் சாரியும் ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் எப்படி நம்மளுக்கு கஞ்சிவரம் சாரீஸ் இருக்கோ அதே மாதிரி நார்த் ஈஸ்டில் வந்து பனாரஸ் சாரி தான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் சாரி. அண்ட் பனாரஸ் சாரிலே வந்து இதுவும் ஹேண்ட்லூம் தான். ஜரி யூஸ் பண்ணுவாங்க, சில்க் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி தான் அதுவும் வீவ் பண்ணுறது. பட் ஆனால் டிசைன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம கஞ்சிவரம்க்கும் பனாரஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இது வந்து நம்மளோட ரெகுலர் ட்ரெடிஷ்னல் இது டிசைன்ஸ் இருக்கும். அவங்களோட ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் வந்து இங்கே நம்ம சவுத் இண்டியனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால பனாரஸ் சாரீஸ் வந்து இப்போ எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் வர்றதுனால விரும்பி கேட்குறாங்க. இப்போ நம்ம மாடல் வேர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் பனாரஸ் சாரீ. பிளாக்கில் வந்து நல்ல பர்பிள் அண்ட் கோல்ட் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். இது அகெயின் எங்கள் ஓன் டிசைனை நாங்கள் வீவர்ஸ் வச்சு வீவ் பண்ணி பண்ண சாரீ அது ஒன்று. அண்டு ரொம்ப அழகான பீஸு, வெரி கண்டெம்ப்ரரி அண்ட் மாடர்ன். இதுக்கு வந்து இது வந்து ஆல் அக்கேஷன்ஸில் நம்ம எப்போ பட்டுப்புடவை கட்டலாமோ அதே மாதிரி எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். அண்ட் there's no ஏஜ் லிமிட். ஒரு மிடில் ஏஜோ இல்லை ஒரு யங்ஸ்டரோ யார் வேணாலும் விரும்பி கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு குட் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம கஞ்சிவரத்தோட கூட பனாரஸ் சாரீஸ் இப்போ வந்து இன்னும் லைட் வெயிட்டில் வருது. அது ஒன் மோர் அட்வான்டேஜ் அபவுட் வேரிங் பனாரஸ். அண்ட் டிசைனில் வந்து எப்பயுமே கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிறதுனால எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பனாரஸ் சாரீ கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ப்ளூ கலர் சாரீ பார்க்குறோம். இது வந்து அகெயின் ட்ரெடிஷ்னல் ஃபுல்லாக ஜக்கார்ட் வீவில் இருக்கும். ஃபுல் சாரீ வந்து ஜக்கார்டில் வரும். ஜக்கார்ட்லேயே வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் வரும். ஃபுல் பாடி உங்களுக்கு ஒரு மாதிரி, ஃப்ளீட்ஸில் வரப்போ வேறு மாதிரி டிசைன் வரும் உங்களுக்கு. அண்ட் நம்ம ட்ரெடிஷ்னல் பார்டர் வச்சு சேமே எல்லா சாரீஸ்லேயும் வந்து ப்ளவுஸஸும் அட்டாச் இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து இன்னொன்று வந்து ஜூட் காம்பினேஷனில் இருக்கிற பிளாக் பனாரஸ் பார்க்குறோம். அதில் வந்து ஃபுல்லாக திக் ஒர்க் இருக்குது. சாரீ ஃபுல்லாக வந்து திக் வீவிங் இருக்குது. அண்ட் ஃபுல்லாமே ஜரி வீவிங் தான். அண்டு இதில் சின்ஸ் சாரீ ஃபுல் பாடியில் வந்து நாங்கள் ஜரி கொடுத்துருக்கிறதுனால ஃபார் அ சேஞ்ச் பார்டரில் வந்து ஜூட் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஜூட், நல்ல ஷாக்கிங் பிங்க் ஜூட் வீவ் வருது பார்டர்லேயும் பல்லுலேயும். அண்ட் இவ்வளோ ஹெவி, இவ்வளோ ஜரி யூஸ் பண்ணி, இவ்வளோ சில்க் யூஸ் பண்ணி கூட, பட் ஆனால் இந்த சாரீ வந்து நாங்கள் வெயிட் வந்து ஹெவி ஆக்காமல் ரொம்ப லைட் வெயிட்டில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அது. அண்ட் அடுத்தது பார்க்க போனால் அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் வரும். பிங்க் அண்ட் ட்ராமா கலரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சாரியில் வந்து 4 லெவல் பார்டர்ஸ் போயிட்டுருக்கும். மேலே கீழே ஒரே மாதிரி பார்டரு. சென்டர் ஆஃப் த சாரியில் வந்து வேறு இன்னும் கூட டீட்டெயில்டு டிசைன் இருக்கிற ஒரு நல்ல பனாரஸ் பார்டர் போகுது. அது ஒரு டபுள் லைன் கொடுத்துருக்கோம். அண்ட் த்ரூ அவுட் த சாரீ வந்து த்ரெட் வீவிங் இருக்குது கிராஸ் ஸ்ட்ரைப்ஸில். இந்த கிராஸ் ஸ்ட்ரைப் மாதிரி சாரீ வந்து யார் கட்டினாலுமே வந்து நல்ல டால் அண்ட் ஸ்லிம்மாக காட்டும் உங்களுக்கு. அண்ட் இது மெயின்லி இந்த கிராஸ் ஸ்ட்ரைப் சாரீஸ் எல்லாம் வந்து மெயின்லி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் அது. இப்போ நம்ம பார்த்த எல்லா சாரீஸுமே வந்து கலர் டோன் வந்து இம்மெட்டீரியல். அது வந்து ஃபேர், டார்க் ஆர் டஸ்கி எந்த டோன் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். அண்ட் அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் இப்போ நிறைய கட்ஸ் வர்றது ப்ளவுஸில். அதே மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்ன் லுக் கொடுக்கணுன்னாலும் ஈவன் ஃபார் கார்பரேட்ஸ் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுன்ற டைமில் கொஞ்சம் உங்களுக்கு வேறு மாதிரி ப்ளவுஸ் ஸ்டைல் பண்ணிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு அப்பா சொன்னதுனால ஐ ஜஸ்ட் கெப்ட் மை ஐஸ் ஓப்பன். அதனால் லைஃப் சயின்சஸ், பயோடெக்னாலஜி படிக்கணும்னு பாம்பேயில் அதில் மேஜர் பண்ணேன், பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி. அது முடிஞ்சு கல்யாணம் ஆனதுனால ஐ கேம் டு சென்னை அண்ட் ஐ ஜாயின் திஸ் இன்ஸ்டிடியூட்.